ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கம்மா, உட்காருங்க. உங்க கேஸ் ஃபைலை படிச்சு பார்த்தேம்மா. ஓரளவுக்கு விசாரிச்சும் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பிரேவ் குணத்துக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள். தனி ஒரு பொண்ணா நின்று உங்க ஹஸ்பண்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. குட். பட் அதே நேரத்தில் சட்டப்படி போயிருந்தா அவரை ஈஸியாக பிடிச்சிருக்கலாம். போலீஸ்க்கு போகக்கூடாதுன்னு மிரட்டினாங்க சார். என் ஹஸ்பண்ட் உயிருக்கு ஆபத்துன்றதுனால என்னால் அதை மீற முடியல. ஐ வாஸ் கார்னர்ட். புரியுதுமா. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. விமன் சேஃப்டி இண்டெக்ஸில் நம்ம நாடு 122வது இடத்துல இருக்கு. இந்த சட்டம் சிஸ்டம்லாம் ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒவ்வொரு மனிதனும் சுயமா யோசிச்சு சுய ஒழுக்கத்தோடு நடந்துக்கிட்டாதான் இந்த நிலைமையெல்லாம் மாறும். யோ, காக்கி சட்டை போட்டு என்ன வேலை பார்க்குற நீ? அந்த பையனுக்கு ஏதாவது நடந்துருந்தா யார் பதில் சொல்றது? வெக்கமா இல்லை உனக்குலாம்? சம்பளம் வாங்குறது இங்க, விசுவாசத்தை காட்டுறது அங்கேயா? இல்லை சார், என்னை கட்டாயப்படுத்தி. யோ, ஒரு வார்த்தை பேசினா தொலைச்சிடுவோம் உன்னை. நீ யாருக்கிட்ட பேசின, யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த, உங்களுக்குள்ள என்ன டீலிங் எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு 6 மாத சஸ்பென்ஷன்லாம் பத்தாதியா? உன் மேல விசாரணை கமிஷன் அமைக்கணும். முத்துப்பாண்டி, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். நீ வெளியே நில்லையா? இந்த கேஸ்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கும். பெண்கள் மேல நடக்கிற இந்த பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் தடுக்க இங்க நிறைய சட்டங்கள் இருக்கு. பெண்கள் சேஃப்டினா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நடக்கிற டொமெஸ்டிக் வயலன்ஸ், மென்டல் ஹராஸ்மெண்ட், குடும்பத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை ஒடுக்கினா மட்டும்தான் அவங்களால முழுமையா செயல்பட முடியும். உங்களை மாதிரி சில பெண்கள் தான் முன்னுதாரணமா இருக்கீங்க. தேங்க்யூ சார். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் எதிர்த்து போராடுறோம். ஆனால் நிறைய இடத்துல தோத்து போயிடுறோம் சார். குணசேகரன் விஷயத்துல எங்களுக்கு நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு சார். எத்தனை முறை போராடி அவரை உள்ள தூக்கி வச்சாலும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணி அவர் வெளியே வந்துடுறாரு. இந்த தடவை அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. குணசேகரன் மேல குண்டாஸ் போட சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அந்த மாதிரி வக்கரம் பிடிச்ச ஆண்களுக்கு மட்டும் இல்ல, இந்த கேஸ் பல பெண்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். இப்படி ஒரு கேஸ்ல என்ன ஸ்பெஷல் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குமா. எங்களோட கோஆபரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கான நியாயம் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி கொற்றவிதான் உங்க கேஸ்ல எல்லாம் ஐயோவா இருந்திருக்காங்கல்ல? ஆமா சார். ஆனா அவங்க எங்களுக்கு சாதகமா இருக்காங்கன்னு அவங்கள விசாரிக்க விடாம தடுக்கிறாங்க சார். இந்த கேஸை
கொற்றவை வந்து விசாரிக்கணும்னு நான் ஆர்டர் போடுறேன். ஷீ இஸ் வெரி சென்சிபிள். முத்துப்பாண்டி அவங்களே டீல் பண்ணட்டான். ஓகே சார். இப்போ கொற்றவை எங்க? செக் பண்ணுறேன் சார். உடனே அவங்கள சார்ஜ் எடுக்க சொல்லுங்க. எஸ் சார். உங்க சார்பா வாதாட வக்கீல் இருக்காங்களாமா? இருக்காங்க சார். சாருபாலா மேம். அவங்களுக்கு தான் எங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பத்தியும் கேஸ் ஹிஸ்டரி பத்தியும் நல்லா தெரியும் சார். அவங்க எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நேர்மையா வாதாடுவாங்க சார். அப்ப அப்படின்னா அவங்களையே ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அப்பாயிண்ட் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அப்புறம் இந்த குண்டாஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு 500லேருந்து 600 பக்கத்துக்கு சைன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே we will get into action. திரும்பவும் சொல்றேம்மா, உங்க நியாயமான போராட்டத்துக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உறுதுணையா இருக்கும். தேங்க்யூ சார். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே சார். நான் தான் அவ்வளவு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா? என்னாச்சு? உங்க அண்ணனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? வாரண்ட் கொடுத்துட்டாங்களா? ஆமா சார். உங்களுக்கு எதிரானவங்கெல்லாம் இப்போ கைகோத்து நிக்கிறாங்க. என்ன? இல்ல அப்புறம் கூப்பிடுறேன் போய். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. குணசேகர சார் கிட்ட சொல்லி வீட்டுல இருந்து கிளம்ப சொல்லுங்க சார். எஸ்பி ஏடி பாண்டியன் சாதாரண ஆள் கிடையாது சார். பிளான் பண்ணிதான் ஜெயிச்சு அந்த ஆள் கொண்டு வந்து இந்த கேஸ்ல போட்டிருக்காங்க. அந்த ஆள் விடமாட்டார் சார். புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போங்க. ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அது ரிடியூஸ் செஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போதைக்கு தலைமறைவா இருங்க சார். எங்கேயாவது தள்ளி போய் ஒரு 10-15 நாள் இருங்க. அதுக்குள்ள இங்க இருக்கிற நிலைமை நான் சரி கட்டுறேன். எங்க உடனேவா போக முடியும்? எடுத்து சொல்லி உடனே கூட்டின்னு போங்க சார். வீட்டில் இருந்தா மொத்தமா மாறிக்கிற மாதிரி ஆயிடும். சார் கொஞ்சம் உடனே கிளம்புங்க சார். லேட் பண்ணாதீங்க சார். டீம் எப்போ வேணாலும் வந்து இறங்குவாங்க சார். உடனே வீட்டில இருந்து கிளம்புங்க. என்ன பண்றது? இந்தரு, நம்ம எதுவும் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அண்ணனை கூப்பிட்டு உடனே கிளம்புவோம். போலீஸ் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை. இது விளையாட்டு இல்ல, புரியுதா? வா. என்னடா ஞானா, என்ன சொல்றாரு? அண்ணே, நம்ம உடனே கிளம்புவோம். இது கிளம்புறடா? என்னடே அவன் என்ன சும்ப பையன் நினைச்சான் அவன்? டேய், இன்னைக்கு என்ன நடக்குன்னு ஒரு கை பாத்துரும். அண்ணே, அவங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நம்ம மேல குண்டாஸ் கேஸ் போட்டிருக்காங்களாம். அப்படின்னா என்னையா? வெளியில வர முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கலாம் ஜனனி. ஐயோ, அந்த போலீஸ் வேற ஏடா கூடமான போலீஸா. அண்ணே, இப்போதைக்கு நம்ம வெளியில போய் இருந்துட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். சொல்றது கேளுங்கண்ணே, வாங்க. அண்ணா, தயவுசெய்து சொல்றது கேளுங்க. சும்மா